ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசி. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். பிள்ளைகளே, எனக்கு என்ன சொல்றாரு, எனக்கு செவி கொடுங்கள். ஏன் செவி கொடுக்கணும் அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுதலை அவங்களுக்கு போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்கிறது என்ன போதனை? தேவனுக்கு பயப்படுறதை போதிக்கிறது. நான் ஏன் தேவனுக்கு பயப்படணும்? இந்த பயப்படுதல் அப்படிங்கிறது கட்டாயம் வேணும். எப்பொழுது ஒரு தாய்க்கும் தகப்பனும் தன் பிள்ளைகள் பயந்து நடக்கிறார்களோ, அந்த பிள்ளைங்க தான் சமுதாயத்தில் ஒரு ஒழுக்கமான பிள்ளைகளாக வளர முடியும். அதே போல தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு பயப்படுங்க. அதாவது நான் உங்களுக்கு பயப்படுதல் என்ன பண்ணுவேன்? போதிப்பேன். என் பிள்ளைகள் எனக்கு செவி கொடுங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? போதிப்பேன். அந்த போதனை சமுதாயத்தில் ஒரு நல்ல மனிதனாய் கொண்டு வரும். உலகத்தில் இருக்க எல்லா ஜாதிகள் மத்தியிலே கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். காரணம், அவருடைய போதனை அத்தனை வல்லமுடையது. நீங்கள் நீதிமொழிகள் 4:1 நான் படிக்கிறேன். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனிங்க. எதுக்காக சொல்றாரு? அந்த போதனை என்ன கிடைக்குமா? புத்தி கிடைக்குமா? நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விட்டு விடாதிருங்கள். அப்போ தகப்பனுடைய போதனை என்பது புத்தியை கொடுக்கிறது. அது புத்தியை அடையும்படி, வாழ்க்கையை செழிப்பாய் மாற்றிக்கொள்ளும்படி உதவி செய்கிறது. 3:1 பார்க்கிறவங்க, என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அப்படின்னா இந்த போதனைகள் நிறைய மாற்றத்தை மனிதனுக்குள்ளே உண்டாக்குகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது. ஏன் போதிக்கப்படுது? தேவனுக்கு பயப்படும் பயத்தை போதிக்கிறது. அந்த பயத்துக்குள்ள என்ன இருக்குன்னா, எப்படிப்பட்ட பயம்னா, நடுங்கி கொண்டிருக்கிற பயம் அல்ல, பாவத்திற்கு விரோதமான பயம், பொல்லாங்குக்கு விரோதமான பயம், அசுத்தமான காரியங்களுக்கு விரோதம் பயம். இதெல்லாம் நம்ம இப்போ நான் பார்க்குறோம்ல, சின்ன சின்ன விஷயங்கள். அது இது வேண்டாம், பயப்படுறது. நார்மலாக இன்னொன்று சொல்கிறேனே புரியும்படி, இந்த டயட் கண்ட்ரோலில் இருக்கிறவங்க உணவு சாப்பிடுவாங்க பாருங்களேன். டாக்டர் சொல்லியிருப்பார், இந்த சுகர் ஐட்டம் சாப்பிடாது, சர்க்கரை ஐட்டம்லாம் சாப்பிடாதீங்க. அவங்க கூட வேணாம் பயப்படுவாங்க பாருங்கள். எதுக்கு? சாப்பிட்டா எனக்கு சுகர் ஏறும், சுகர் ஏறினா எனக்கு ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படிங்கிறது உண்மை. அதனால் அந்த காரியத்துக்கு பயப்படுவாங்க. ஆனால் சுகர் சாப்பிடலாமே, கரெக்ட் தானே? சாப்பிட்லாம். சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்போ அதே போல் நமக்கு தேவனுக்கு பயப்படும் பயத்தை ஏன் போதிக்கிறாருன்னா, பாவம் எது, பரிசுத்தம் எது, பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ வைக்கக்கூடிய, எதிர்காலத்துக்கு உண்டான சித்தத்தின்படி வாழ வைக்கக்கூடிய அந்த போதகம்தான் தேவன் கொடுக்கிற போதகமாக இருக்கிறது. அந்த போதகத்தில் எது இருக்கிறதுனா, கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை போதிக்கிற போதனை இருக்கிறது. அல்லேலூயா. அந்த போதனை இல்லை அப்படின்னு சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு மகிமையாய் வாழ முடியாது. ஒரு பிள்ளை கூட வெளியே சாப்பாடு ஊட்டுவாங்க தாய்மாருங்க. ரோட்டில் போகிற ஒருத்தரை பார்த்து பூச்சாண்டின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைங்க, பூச்சாண்டி வரான், பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிள்ளைங்க பயந்து சாப்பிடுது. இப்போ இந்த பயம் காட்டுதல், அந்த மனுஷனுக்கு பயம் காட்டுறதா இல்லை சாப்பிட வைக்க பயம் காட்டுறதா? தேவையான உணவை உள்ளே கொண்டு போகணும், அதுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும். அப்படி தான் பயம் காட்டுறாங்க. சும்மா உதாரணத்தை சொல்கிறேன். அப்போ இந்த பயம் இதே ஒரு 15 வயசில் கூப்பிட்டு அவன் பூச்சாண்டின்னு சொன்னால் அந்த குழந்தை பயப்படுமா? பயப்படாது. ஏன்னா அப்போ சொல்ல வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏன்னா அந்த 15 வயசு பையன் அவனே சாப்பிட ஆரம்பிச்சிருவான். அப்போ அந்த பயம் தேவைப்படாது. இப்போ இந்த 15 வயசில் என்ன பயம் வேணும்? பாவத்துக்கு விரோதமான, பாவத்துக்கு பயப்படுற பயம் வேணும், தேவனுக்கு பயப்படுற பயம் வேணும். அனாவசியமான பாவம் உள்ளே வராதபடிக்கு அந்த பாவத்தை மேற்கொள்வதற்குண்டான பயம் வேணும். தேவனுக்கு இது பிரியமில்லை என்கிறது பயமும் வேணும். அந்த பயம்தான் வாழ்க்கையை மேன்மையாக மாற்றும். இதை யார் போதிக்கிறார் என்றால் தேவன் போதிக்கிறார். அது இந்த வேத புத்தகத்தில் ஏகமாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தருக்கு பயந்திருங்கள், அவருடைய போதகத்தை விட்டு விடாதிருங்கள். அந்த போதகம் உங்களுடைய எதிர்காலத்தை கட்டமைத்து உங்கள் எதிர்காலத்தை வளமுள்ள எதிர்காலமாய் மாற்றிவிடும். ஸ்தோத்திரப்படுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம்.
உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை ஸ்தோத்திரம். பார்க்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு போதிங்க, உமக்கு பயப்படும் பயத்தை போதிங்க, அறிவை போதிங்க, புத்தியை போதிங்க, ஞானத்தை போதிங்க. உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லா குறைவுகள் நீங்கட்டும், தடைகள் மாறட்டும். ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.